மேடம் இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹோமியோபதி வந்து என்ன படிப்பாங்க மேடம்? ஹோமியோபதி படிக்கிறதுக்கு நாம் வந்து கண்டிப்பாக நீட் கிளியர் பண்ணணும். நீட் எழுதி 12வது முடிச்சதுக்கப்புறம் நீட் எழுதுவாங்க. நீட்டில் ரேங்கிங் போட்டு அதில் வந்து நாம் ஹோமியோபதி மருத்துவம் எடுக்கிறோம். இதுக்கு கொடுக்கப்படுற டிகிரிக்கு பேர் BHMSன்னு பேர், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதுதான் வந்து அது கொடுக்கப்படுற டிகிரி. இது வந்து 5.5 வருட படிப்பு. இது வந்து என்னென்னா 4.5 வருஷம் நாம் வந்து தியரி படிப்போம். அதுக்கடுத்து 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், அதாவது ஹவுஸ் ஏஜென்சி அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க, அது மாதிரியான 1 வருஷம் நம்ம சேர்த்து படிக்கணும். ஆக கோர்ஸ் வந்து 5.5 இயர்ஸ் படிக்கிறோம். இதில் நாம் எம்பிபிஎஸ் கரிக்குலத்தில் என்னென்னலாம் படிக்கிறோமோ அதே இது ஹோமியோபதியிலையும் படிப்போம். இப்போ உதாரணத்துக்கு முதல் வருஷம் எடுத்துக்கிட்டா ஒரு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரியிலேருந்து அடுத்த வருஷம் பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, இப்படி என்னென்னலாம், சர்ஜரி, அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அதாவது மகப்பேறு மருத்துவம், அதுக்கப்புறம் ஜென்ரல் மெடிசன், எல்லாமே இதே மாதிரி படிப்போம். இன்க்ளூடிங் SPM சொல்லக்கூடிய சோஷியல் ப்ரிவென்டிவ் மெடிசன், கம்யூனிட்டி மெடிசன் இப்போ சொல்கிறோம். அதே போல் வந்து ஃபாரன்சிக் மெடிசன், தடயவியல், அது எல்லாமே வந்து நாம் அலோபதி மருத்துவத்தில் என்ன புத்தகம் பயன்படுத்துவாங்களோ அதே புத்தகமும் அதே சிலபஸும் தான் இங்கேயும் படிச்சுட்டு, அது தவிர அதுக்கு அடிஷ்னலாக ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா, ஹோமியோபதி மருந்துகளை பற்றின விஷயம், ஹோமியோபதிக் ஃபார்மகாலஜி, எப்படி இதில் வந்து மருந்துகள் செய்கிறது, அது மாதிரி மருந்து எப்படி வேலை செய்யுதுங்கிற மெத்தடு. அதுக்கடுத்து ஆர்கன் ஆஃப் மெடிசன்னு சொல்லுவோம், அதாவது ஹோமியோபதி மருந்துகள் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய பேசிக் ஃபிலாசபி என்ன, அதை பற்றின லாஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத படிக்கூட ஹோமியோபதிக் ஃபிலாசபி. அது வந்து ஆர்கனான் அப்படிங்கிற பேரில் படிப்போம். ரெப்பாரட்ரி அப்படின்னு ஒரு மெடிசன் படிப்போம். அது வந்து என்னென்னா எப்படி வந்து இந்த மருந்தை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதையும் மெத்தடையும் படிப்போம். இதெல்லாம் அடிஷ்னலாக படிக்கக்கூடியது. ஸோ ஹோமியோபதி மருத்துவம் 4.5 வருஷம் ப்ளஸ் 1.5 வருஷம், 1 வருஷம் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம். இதற்கு அடுத்ததாக அதில் MD இன் ஹோமியோபதி இருக்குது. இப்போதைக்கு வந்து 7 பிரிவுகளில் நாம் அதில் வந்து MD வந்து கொடுக்குறாங்க. ஹோமியோபதிக் சப்ஜெக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்கனான, மெட்ரியா மெடிக்கா, ரெப்பர்ட்ரி, ஃபார்மகாலஜி. அதுக்கு அடுத்ததாக அலோபதி மருத்துவ முறைன்னு நாம் சொல்லக்கூடிய ஜென்ரல் மெடிசன், பீடியாட்ரிக்ஸ், சைக்காட்ரி, இது எல்லாமே வந்து இப்போ ஹோமியோபதி மருத்துவ முறையில் நாம் MDலையும் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்ததாக அந்த டாக்டர்ஸ் விருப்பப்பட்ட ரிசர்ச்சில் வந்து PhD பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுடைய டாக்டர் தமிழ்நாடு MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இதையும் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ இந்த ஹோமியோபதி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து சர்ஜன் ஆக முடியுமா மேடம்? அதாவது அறுவை சிகிச்சை வந்து நாம தனியாக செய்ய முடியாது. இப்போ MBBS முடிச்சாலும் நீங்கள் அறுவை சிகிச்சை தனியாக செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்ஸ் தான் படிக்கிறோம். அதற்கடுத்து அதில் ஸ்பெஷாலிட்டின்னு படிப்போம். MS ஜென்ரல் சர்ஜரி முடிச்சாதான் அவங்க பண்ண முடியும். அதே போல தான் இதில் வந்து சர்ஜரி ஆப்ஷன் கிடையாது. மோஸ்ட்லி ஹோமியோபதி வந்து மனிதரை எப்படி வந்து ரொம்ப ஜென்டில் வேலை எப்படி அவங்கள வந்து கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணுறதுனால இதோட ஃபவுண்டர் வந்து ஹனிமேனே வந்து அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஜரி வந்து இதில் கிடையாது. அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அதாவது கைனகாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மகப்பேறு மருத்துவத்தில் நம்ம வந்து குழந்தை பேரு பார்க்கறது இல்லை, பட் மகளிருக்கான மருத்துவங்கள் எல்லாமே வந்து ஹோமியோபதியில் பார்க்குறோம். சூப்பர்.